Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டர் இன்சைடர்ல ஒரு 2 அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்த ஒரு 2 அப்டேட் அதையும் சேர்த்து 4 அப்டேட்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம். இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்த அப்டேட் தான். நம்ம சேனல்ல இன்னும் சொல்லல அத பத்தி. என்னன்னா நம்மளோட YouTube ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ டு யூ அப்படினு சொல்லிட்டு புதுசா வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலா தான் இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து இருக்காது. உங்களோட ஆப் வந்து அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஷோ ஆகும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இதுவரைக்கும் தெரியாத நிறைய சேனல்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து புதுசா நிறைய வீடியோஸ் வந்து YouTube வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து காமிக்கும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்தவங்களோட வீடியோஸ் வந்து காமிக்கிறது மாதிரி நம்மளோட சேனல் நம்மளோட வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சோ இதனால நிறைய பேர் நம்மளோட சேனலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு அப்டேட் வந்து அப்படினு சொல்லலாம். சோ உங்களோட சேனலுக்கு இந்த அப்டேட் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வந்து பார்க்கக்கூடிய இரண்டாவது அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா லூப் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுவுமே முன்னாடி வந்த அப்டேட் தான். ஒரு வீடியோ வந்து பாக்கும்போது அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணி கீழ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லூப் வீடியோ அப்படினு சொல்லிட்டு வரும். ஆஃப்ல தான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உடனே வந்து ஆன் ஆயிடும். மறுபடியும் நீங்க வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லூப் வீடியோ அப்படினு சொல்லி போட்டுட்டு ஆன் அப்படினு சொல்லி இருக்கும். இது எதுக்கு அப்படினா நம்ம வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து பாக்கும்போது அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அல்லது அதுல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க அத திரும்பவும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறுபடியும் பார்க்க நினைச்சோம்னா இத வந்து நம்ம ஆன்ல வெச்சுக்கிட்டோம்னா அதே வீடியோ தான் நமக்கு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் வந்து ப்ளே ஆகும். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ வேற யாராவது வந்து திரும்ப பார்த்தாங்கன்னா அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகமா வாட்சர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அப்படினு வந்து சொல்லலாம். இப்போ நம்ம வந்து மூணாவது அப்டேட் வந்து பார்க்கலாம். இது வந்து ட்ரெய்லர்ஸ் ஆன் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சேம் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நம்மளோட பிரீமியர் வீடியோக்கு நம்ம வந்து ட்ரெய்லர் வந்து செட் பண்ணி வைக்க முடியும் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. நம்மளோட சேனல்ல டீடைலா வீடியோ வந்து போட்டுருக்கோம். நான் உங்களுக்கு ஐ பட்டன்ல லிங்க் வந்து கொடுக்கிறேன். தேவைப்படுறவங்க நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்மளோட லைவ் வீடியோக்குமே நம்ம வந்து ட்ரெய்லர் வந்து செட் பண்ணி வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரைக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல நீங்க வந்து லைவ் வந்து போடும்போது உங்களோட லைவுக்குமே நீங்க ஃபர்ஸ்டே வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து செட் பண்ணி வைக்கலாம். ஸோ அப்படி வந்து வைக்கும்போது உங்களோட லைவ் வந்து பார்க்க வரவங்க ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெய்லர் பார்த்துக்கிட்டு அப்புறமா லைவ் வந்து பார்க்குறது மாதிரி இருக்கும். கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா லைவ் சாட் போல்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே நம்மளோட லைவ் ஸ்ட்ரீம்ஸ்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஒரு லைவ் வந்து போடும்போது அதிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போல்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஓட்டு கேட்கறது மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு கேள்வியை நம்மளோட ஆடியன்ஸ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கு நம்மளே வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பிடிச்சது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதற்கான பதில் என்ன அப்படிங்கறத நம்ம அதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுவுமே ஒரு சூப்பரான அப்டேட்னு சொல்லலாம். இது வந்து முன்னாடியே ஒரு சில சேனல்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்களா, ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா அப்டேட்டுமே நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.